ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் ஸ்பைசியான சிக்கன் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சிம்பிளாக. அதுக்கு 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து சிக்கன் பீஸில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அதை 10-15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறி வந்துடும். அதுக்கு நம்ம கிரேவிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தண்ணி வச்சு அதுக்கு நான் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கு நான் ஒரு கொத்து புதினா போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் அரிசி களைஞ்சி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை இதிலே போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதே தண்ணியில் தான் கொஞ்சம் நான் சிக்கனுக்கு ஊற்ற போகிறேன். நல்லா ஒரு கொதி வரது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகா, இவ்வளோ தான் எடுக்கணும் இந்த கிரேவிக்கு. இதுக்கு காரமாக இருக்கணுன்னாக்கில் 1 தக்காளி போதும். சின்ன சின்ன பீஸாகவே தான் வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் ஒரு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் 2 கரண்டி எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் வதக்கட்டும். இதுக்கு மேலே வெட்டி வச்ச தக்காளியும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வேகட்டும். 1/2 ஸ்பூன் உப்பையும் போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் சிக்கன் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனையும் அதிலே போட்டு நல்லா பிரட்டி எடுங்க. பிரட்டி எடுத்து கொஞ்சம் வேக விடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இதுக்கு கொஞ்சம் புதினாவை கட் பண்ணி மேலே தூவி விடுங்க. நல்லா பிரட்டி எடுத்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அப்புறம் நம்ம சிக்கன் இருக்குது இல்லையா, அந்த தண்ணி நம்ம அரிசி வடித்த தண்ணி இருந்தது பாருங்க, அந்த தண்ணி இதிலே கொஞ்சம் நம்ம 1/2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. இதிலே உப்பு, கொஞ்சம் புதினா, கரம் மசாலா எல்லாமே இருக்கிறனாக்குல வேறு எந்த தண்ணி வேண்டாம். அப்புறம் ரைஸ் நல்லா வெந்து கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். அதுக்குள்ளே சிக்கனும் நல்லா வெந்துட்டு, இதுக்கு மேலே 2 பச்சை மிளகா கீரி போட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி தூவுங்க. நல்லா ஆந்திரா ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆகிட்டு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி நல்லா ட்ரை பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். இது நான் சாதத்துக்கு பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக காரமாக வந்திருக்கு. இந்த சிக்கன் கிரேவி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளே பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நல்ல தண்ணி நிறைய இல்லாமல் கட்டியாக இல்லாமல் உதிர்ந்து நல்லா வந்திருக்கு. இந்த சிக்கன் ரைஸு கூட சூப்பராக இருக்குது. நீங்கள் நான், ரோட்டி, பாவ், ப்ரெட்டு எது கூடனாலும் சாப்பிட்லாம். அந்த ரைஸ் கூட தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எப்படி வந்திருக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.